In the previous edition, you saw me cross-checking the grocery items and then going to bed. முந்தைய பதிவில் பலசரக்கு கொள்முதல்களை நான் சரிபார்த்து பின்பு படுக்கைக்குச் செல்வதை பார்த்தீர்கள். In this edition, listen to our family talk. இப்பதிவில் எங்கள் குடும்ப உரையாடலை கவனியுங்கள். How was the day for you, dear? I asked my husband. உங்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருந்தது அன்பே? நான் என் கணவரை கேட்கிறேன். How was the day? Day, தினம். How was the day for you? The day, இன்றைய தினம். உங்களுக்கு எப்படி இருந்தது? Dear அன்பே. How was the day for you? For you, உங்களுக்கு. I asked my husband. My husband என் கணவர். Ask கேட்கிறது. நான். How was the day for you, dear? I asked my husband. உங்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருந்தது அன்பே? நான் என் கணவரை கேட்கிறேன். It was just a routine, nothing exciting. ரொட்டீன், வழக்கமான நிகழ்வு. இன்னைக்கு ரொம்ப வழக்கமான நாளாக தான் இருந்தது. எக்ஸைட்டிங், எதுவும் சுவாரஸ்யமாக நடக்கலை. இட் வாஸ் ஜஸ்ட் அ ரொட்டீன், நத்திங் எக்ஸைட்டிங். இது வழக்கமான நாளாகவே இருந்தது. சுவாரஸ்யமாக எதுவும் நடைபெறவில்லை. What do you mean by exciting that? This is from a young female. சுவாரஸ்யம்னா என்னப்பா? இது எங்களின் சிறிய பெண் வாரிசிடமிருந்து. What do you mean? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எந்த அர்த்தத்தில் சொல்கிறீங்க? எக்ஸைட்டிங் அப்படின்னா என்ன? வாட் டு யூ மீன் பை எக்ஸைட்டிங்? எக்ஸைட்டிங் அப்படின்னா நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க? என்ன அர்த்தம் பண்ணுறீங்க? எக்ஸைட்டிங், ஏதாவது சுவாரஸ்யமா? டேட், அப்பா. What do you mean by exciting that? This is from a young female. Young female, young, இளைய பெண், female, பெண். young female, எங்களோட சின்ன பொண்ணு, மகள். சுவாரஸ்யம்னா என்னப்பா? இது எங்களின் சிறிய பெண் வாரிசிடமிருந்து. Some party, some tantrum of sort. ஏதாவது விருந்து இல்லை, எதனாலோ கூச்சல், எதுவும் இல்லை. Some party, some tantrum. பார்ட்டி, விருந்து. டேண்ட்ரம், யாராவது எதுக்காவது கத்துறது, கூச்சல் போடுறது. Some party, some tantrum of sort. ஏதாவது விருந்து, எதனாலோ கூச்சல். But Dad, office is running smoothly, isn't it? This is from a boy. எங்கள் பையன்கிட்டருந்து. டேட், அப்பா, ஆஃபீஸ், அலுவலகம் இஸ் ரன்னிங் ஸ்மூத்லி, ஒழுங்காக போயிட்டுருக்கு. isn't it? அப்படித்தானே? But Dad, office is running smoothly, isn't it? This is from a boy. ஏன்பா ஆஃபீஸ் நல்லா தானே போயிட்டுருக்கு, அலுவலகம் நல்லா தானே போயிட்டுருக்கு? இது எங்கள் பையன். My son, don't you think some hiccups now and then would make life thrilling and interesting? This is from Dad, அப்பா, என் கணவர். My son, மகனே, don't you think some hiccups, நார்மலாக ஹிக்கப்ஸ்ன்றது விக்கல். ஸோ லைஃப்பில், வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிக்கல், தடங்கள், ஏதாவது ஒரு பிரேக், நல்லதோ கெட்டதோ, some hiccups, now and then, இப்பப்போ இருந்தால் would make life thrilling and interesting. அப்போ தான் லைஃப், வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். My son, don't you think some hiccups now and then would make life thrilling and interesting? அவ்வப்பொழுது வரும் பரபரப்பான சூழ்நிலைகள்
நம் வாழ்வை சுவாரஸ்யமாக்கும் தானே மகனே. இது அப்பாட்ட இருந்து, என் கணவர்கிட்ட இருந்து. அவ்வப்பொழுது வரும் பரபரப்பான சூழ்நிலைகள் நம் வாழ்வை சுவாரஸ்யமாக்கும் தானே மகனே. அப்பா, என் கணவர். Like the occasional tantrums thrown by our grandmother. Our daughter whispers into the ears of her brother. Whispers, கிசுகிசுக்கிறது. Into the ears, ear, காது. காதுட்ட கிசுகிசுக்கிறா அவளோட தம்பிக்கிட்ட. Like the occasional tantrums thrown by our grandmother. Our daughter whispers into the ears of her brother. சில சமயங்களில் நம் பாட்டி ஆர்ப்பாட்டம் செய்வது போல என எங்களின் புதல்வி அவள் தம்பியின் காதில் கிசுகிசுக்கிறாள். ஆர்ப்பாட்டம், பேண்ட்ரம்ஸ், ஆர்ப்பாட்டம். grandmother is actually good. New thing is that she is 80. Will you be able to control your her now, even now at your age? The younger one retorts to his sister. Retorts பதிலடி கொடுக்கிறது. A grandmother, நம்மளோட பாட்டி, is actually good. அவங்க ரொம்ப நல்லவங்க. Only thing is that she is aging. அவங்களுக்கு வயசாகிட்டே போகிறது. அது ஒரு பிரச்சனை தான். ஏஜிங், வயசாகிட்டே போகிறது, முதுமை ஆகிட்டே இருக்கிறது. Will you be able to control your hunger? Hunger, பசி. உன்னால் பசியை அடக்க முடியுமா? ஈவன் நவ் அட் யோர் ஏஜ், இந்த வயசில் இப்போ கூட உன்னால் பசியை அடக்க முடியுமா? ஏஜ், வயசு. The younger one, son, பையன், retorts to his sister. பதிலடி அவனோட அக்காட்ட கொடுக்குறான். Our grandmother is actually good. Only thing is that she is aging. Will you be able to control your hunger even now at your age? The younger one retorts. நம் பாட்டி ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு வயசாக கொண்டிருக்கிறது. அதுதான் பிரச்சனை. இப்போ கூட உன் வயசுல உன்னால பசிக்காம முடியுமா? இளையவன் பதிலடி கொடுக்கிறான் அக்காள்கிட்ட. Have you both prepared for tomorrow's test? My husband diverts the topic as usual. Have you both prepared for tomorrow's test? Tomorrow, நாளைக்கு. Yesterday, நேத்து. Tomorrow, நாளைக்கு. Today, இன்னைக்கு. Have you both prepared? நீங்கள் தயாராயிட்டீங்களா? For tomorrow's test. Test, பரீட்சை. நாளைக்கு பரீட்சைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தயாராயிட்டீங்களா? My husband diverts topic. திசை திருப்புறாரு. அங்கே பேசிகிட்டு இருந்த டாப்பிக்லேருந்து திசை திருப்புறாரு. As usual, எப்போதும் போல. Have you both prepared for tomorrow's test? My husband diverts the topic as usual. நாளைய பரீட்சைக்கு இருவரும் தயாராகி விட்டீர்களா? எப்பொழுதும் போல் என் கணவர் குழந்தைகளின் கவனத்தை திருப்புகிறார். டாபிக், கவனம். அப்போ பேசிகிட்டு இருந்த சப்ஜெக்ட், கவனத்தை திருப்புகிறார். Have you both completed your homework? Do you have any problem anywhere? I followed my husband. Have you both completed your homework? நீங்கள் வீட்டு பாடம் ரெண்டு பேரும் செஞ்சிட்டிங்களா? Do you have any problem anywhere? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா வீட்டு பாடம் செய்கிறதுக்கு அப்படின்னு I followed my husband. என்னோட கணவரை பின்தொடர்ந்து நான் கேட்குறேன். இருவரும் வீட்டு பாடம் செய்து விட்டீர்களா? அதில் ஏதாவது சிக்கல் இருக்கிறதா? நான் என் கணவரை பின்தொடர்ந்து கேட்கிறேன். It's all over, Mom. Papa, it's just a wee test. Our daughter says with such conviction that her brother approves with a ha instantly. It's all over, Mama. அம்மா, வீட்டு பாடெல்லாம் முடிச்சாச்சு. அப்பா, பாப்பா, இட்ஸ் அ ஜுஜுபி டெஸ்ட். அது அல்ப பரீட்சை, அல்ப டெஸ்ட்.
A daughter says with such conviction, எங்க பொண்ணு அவ்வளவு உறுதியா சொல்றதுனால, that her brother approves with a ha instantly, immediately. உடனே அவளோட தம்பி ஹ அப்படின்னு அப்ரூவ் பண்றான், ஆமோதிக்கிறான். It's all over, Mama. Papa, it's just a GP test. Our daughter says with such conviction that her brother approves with a ha instantly. ஆமா எல்லாம் முடிச்சாச்சுமா. அது ஒரு அல்ப தேர்வுப்பா. எங்களின் புதல்வி அவ்வளவு உறுதியோடு சொன்னதில் அவளின் தமையன் ஒரு ஹாவுடன் உடனடியாக ஆமோதிக்கிறான். The next second, my daughter disappears under the bed sheet while our son keeps goggling his eyes. அடுத்த நொடி, the next second, அடுத்த நொடி, our daughter disappears under the bed sheet. இது என்னடா வம்பா போச்சு, பாடத்தை பற்றி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணு பெட்ஷீட்டுக்குள்ளே மறைஞ்சிடுறா. while our son keeps goggling his eyes. எங்கள் பையனுக்கு என்ன செய்கிறது தெரியாமல் கண்ணை உருட்டிக்கிட்டு இருக்கான். அடுத்த வினாடி எங்கள் மகள் போர்வைக்குள் மறைகிறாள். எங்களின் மகன் கண்களை உருட்டி கொண்டிருக்கிறான். After a while, he asks me, Ma, is your daughter a good girl or a bad girl? After a while, கொஞ்ச நேரம் கழிச்சு, he asks me, என்ன கேட்குறான். அம்மா, is your daughter, உங்கள் பொண்ணு நல்லவளா, நல்ல பொண்ணா, கெட்ட பொண்ணா? After a while, he asks me, Ma, is your daughter a good girl or a bad girl? சிறிது நேரம் கழித்து எங்கள் மகன் என்னிடம் கேட்கிறான், அம்மா, உன் மகள் நல்லவளா கெட்டவளா? Do you hear Pinky? I snigger. கேக்குதா பிங்கி? நான் நகைக்கிறேன். ஸ்னிகர் நகைக்கிறது, சிரிக்கிறது. Okay, let's go to sleep. My husband silences us. சரி தூங்க போகலாம். என் கணவர் எங்களை அமைதிப்படுத்துகிறார்.